உங்க கிச்சன் சிங்க் வாஷ் பேசின்ல துர்நாற்றம் அடிச்சுக்கிட்டே இருக்கா? அதுக்கு காரணம் துவாரம் தான். அப்போ இதை கலந்து ஊத்துங்க. உங்கள் வீட்டை எப்பொழுதும் சுத்தமாக வைத்துக் கொள்ள முடியாது. அதுபோல எல்லா நாளும் பெண்கள் சக்கரம் போல வேலை பார்த்து கொண்டும் இருக்க முடியாது. நீங்கள் செய்யும் வேலையை கொஞ்சம் நிதானத்துடன் பொறுமையாக செய்தாலே அடுத்த அந்த வேலை பெரியதாக தெரியாது. உங்கள் வீட்டில் உங்கள் கிச்சனில் எப்பொழுதும் பாத்திரங்களை கழுவி கொண்டிருக்கும் இடம். அப்படி பாத்திரங்கள் கழுவி முடித்துவிட்டு சிங்கை நாம் என்னதான் தேய்த்து கழுவினாலும் அதில் துர்நாற்றம் வீசதான் செய்யும். முக்கியமாக நீங்கள் ஹாலில் ஏசி வைத்திருப்பவர் என்றால் ஏசி ஆன் செய்தவுடன் அந்த கிச்சன் துர்நாற்றம் வந்துவிடும். இதையெல்லாம் சரி செய்து மேலும் வீட்டில் உள்ள ஃபேன், வீட்டில் உள்ள ஸ்கிரீன், இப்படி எல்லாவற்றையும் மிக சுலபமாக சரி செய்யலாம். அதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். கிச்சன் சிங்க் மற்றும் வாஷ் பேசினில் துர்நாற்றம் அடித்தால் சூடான நீரில் எலுமிச்சை சாறு கலந்து அதை துவாரத்தில் ஊற்றினால் அடைப்புகள் நீங்கும் மற்றும் துர்நாற்றமும் அடிக்காது. உங்கள் வீட்டில் இருக்கும் மரத்தாலான பொருட்கள் மீது டீ ஏதாவது கொட்டிவிட்டால் அதை சுலபமாக துடைக்க ஆல்கஹால் அல்லது வெஜிடபிள் எண்ணெய் பயன்படுத்துங்கள். இதுபோல மழை மற்றும் அதிக சூரிய ஒளி வெளிச்சத்தில் மர பொருட்களை ஒருபோதும் வைக்க வேண்டாம். இல்லையெனில் அவை சேதமடைய வாய்ப்பு அதிகம் உள்ளது. நீங்கள் உங்கள் வீட்டில் பாத்திரங்களை கழுவ பயன்படுத்தப்படும் ஸ்க்ரப்பர், ஸ்பாஞ்ச் போன்று இருந்தால் பாத்திரங்களை கழுவி பின் அதனை சூடான நீர் அல்லது குளிர்ந்த நீரில் அலசுங்கள். அப்போதுதான் அதில் ஒட்டி கொண்டிருக்கும் உணவு துகள்கள் வெளிவரும். இல்லையெனில் அதன் மூலம் கிருமி தொற்றுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. வீட்டு கதவு ஜன்னல்களில் அழுக்கு தூசிகள் ஒட்டி கொண்டிருந்தால் அதை ஈரமான துணியை கொண்டு துடைப்பதற்கு பதிலாக பழைய டூத் பிரஷ் வைத்து முதலில் துடையுங்கள். பிறகு நன்கு காய்ந்த துணியை கொண்டு துடைக்கவும். இப்படி செய்தால் அவை பார்ப்பதற்கு பளபளக்கும். கிச்சன் டைல்ஸில் எண்ணெய் கரை படிந்து பிசுபிசுப்பாக இருந்தால் அதை எளிதாக சுத்தம் செய்ய பாத்திரம் கழுவும் லிக்விடுடன் சமையல் சோடாவை சேர்த்து ஒரு சாதாரண ஸ்கிராப்பர் பயன்படுத்தி அந்த இடத்தை நன்கு தேய்த்து தண்ணீர் ஊற்றி கழுவி பின் ஈர துணியால் துடைத்து எடுத்தால் உங்களது கிச்சன் டைல்ஸ் பளபளக்கும். வீட்டில் இருக்கும் சீலிங் ஃபேனை எளிதாக சுத்தம் செய்ய மைக்ரோ ஃபைபர் துணி நிச்சயம் உங்களுக்கு உதவும். இதற்கு மைக்ரோ ஃபைபர் துணியால் சில துளிகள் கிளீனர் சேர்த்து அதை கொண்டு இறக்கைகளை அதிக அழுத்தம் கொடுக்காமல் சுத்தம் செய்யுங்கள். வீட்டில் தொங்கும் திரைச்சீலைகளில் அழுக்குகள், தூசிகள் உடனே தங்கிவிடும். எனவே அவற்றை அவ்வப்போது சுத்தம் செய்ய வேண்டும். இதற்கு தண்ணீரில் வினிகர் கலந்து அந்த நீரில் திரைச்சீலையை சிறிது நேரம் ஊற வைத்து பிறகு வெயிலில் காய வைத்து எடுக்க வேண்டும். ஃப்ரிட்ஜை நீங்கள் அவ்வப்போது சுத்தம் செய்தால்தான் அது நீண்ட காலம் இருக்கும். இல்லையெனில் ஃப்ரிட்ஜின் செயல்திறன் பாதிப்படையும். ஃப்ரிட்ஜை சுத்தம் செய்யும் போது நீங்கள் வினிகரை பயன்படுத்தி சுத்தம் செய்யுங்கள். ஏனெனில் வினிகர் ஃப்ரிட்ஜில் இருக்கும் துர்நாற்றத்தை நீக்கும். அதுபோல ஃப்ரிட்ஜில் தேவையற்ற பொருட்களை ஒருபோதும் வைக்க வேண்டாம். இப்படி நீங்கள் வீட்டில் உள்ள வேலைகளை அன்றாடம் சுத்தம் செய்தாலே அது பெரியதாக தெரியாது. ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு நாள் ஒதுக்கிவிட வேண்டும். அன்றாடம் செய்யும் வேலையுடன் அதையும் சேர்த்து கொள்ள வேண்டும். உதாரணத்திற்கு ஃப்ரிட்ஜிற்கு வாரத்திற்கு ஒரு நாள், வாஷ் பேசின் சிங்கிற்கு வாரத்திற்கு ஒரு நாள், வீட்டில் உள்ள ஒற்றடை அதற்கு ஒரு நாள் என இப்படி பிரித்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்படி செய்வதன் மூலம் நீங்கள் விசேஷங்களுக்கு வீட்டை மெனக்கிட்டு சுத்தம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.